வீடியோவில் நம்ம டார்க் வெப்பில் இருக்கிற சர்ச் இன்ஜின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நமக்கு நார்மல் சர்ஃபேஸ் வெப்பில் கூகுள்லாம் இருக்கோ, அந்த மாதிரி கூகுள் பிங் இருக்கோ, அந்த மாதிரி வந்து நார்மலாக டார்க் வெப்புக்கு வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா டக் டக் கோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக அதை ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ இது வந்து டக் டக் கோ அப்படிங்கிறதுலேருந்து தான் வரும். ஓகேவா? டக் டக் கோவில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா, இதில் வந்து .comல இருக்கிறாங்க. நம்ம வெளில இருக்கிற நார்மலாக சர்ஃபேஸ் வெப்பில் இருக்கிற இதெல்லாம் சர்ச் பண்ண முடியும் இந்த டக் டக் கோ வச்சு. ஓகேவா? பட் நம்ம இப்போ வந்து ஆனியன் இந்த டார்க் வெப்பில் இருக்கிற வெப்சைட்டை மட்டும் சர்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து இதுக்குன்னு தனியாக சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறையா சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்ச் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான சர்ச் இன்ஜின். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நிறையா விஷயத்தில் எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒன்று. இப்போ நம்ம இதில் வந்து என்ன வேணால் சர்ச் பண்ணலாம். நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி காட்டுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுவோமே, எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு ஹேக் அப்படின்னு சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இது எப்படி ரிசல்ட்டை கொடுக்கும்னா பார்த்தீங்கன்னா இது கொடுக்குற எல்லாமே வந்து .onion வெப்சைட்ஸாக இருக்கும். .onion வெப்சைட்ஸாக இருக்கும். இது வந்து நார்மல் வெப்சைட்டை கொடுக்காது. ஓகேவா? நார்மல் .com வெப்சைட்ஸை கொடுக்கவே கொடுக்காது. இப்போது ஏதாச்சும் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்குவோம், இதை ஓப்பன் பண்ணோன்னா இது எல்லாமே வந்து .onion வெப்சைட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா வந்து இது வந்து ஹிடன் விக்கியில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா .onion வெப்சைட்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணோன்னா இண்டெக்ஸ் பண்ணி வச்சுக்கும். .onionல என்ன இருக்கோ அந்த மாதிரி வந்து நிறைய வெப்சைட்ஸை இண்டெக்ஸ் பண்ணி வச்சு நம்ம கொடுக்கும். ஸோ இதில் நம்ம வந்து நிறைய என்ன வேணால் சர்ச் பண்ணலாம், எல்லாமே இந்த ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இதிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை. ஓகேவா? பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு ரிசல்ட் தேடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரே ஒரு சர்ச் இன்ஜின்லேயே கிடைக்கணும் ஒரு சான்ஸ் இல்லை. அதோட ரிசல்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சர்ச் இன்ஜினில் இருக்கலாம். ஸோ நம்ம வேறு சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டில். ஸோ கேண்டில்ங்கிற இந்த சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கூகுள் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கேண்டிலுங்கிற சர்ச் இன்ஜின் கிட்டத்தட்ட வந்து கூகுளோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான். இப்போ அவங்க என்ன போட்டிருக்காங்க, நோ பேரந்திசிஸ், நோ பூலியன் ஆப்ரேட்டர்ஸ், நோ கோட்ஸ், ஜஸ்ட் வேர்ட்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் இங்கே போயிட்டு ஹவு டு ஹேக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நமக்கு அங்கே வந்ததோட வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸ் வரலாம், இல்லை கம்மியாக கூட வரலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹேக், வாட்ஸ்அப் ஹேக் அண்ட் ஃபேஸ்புக் ஹேக், இல்லைனா வந்து ஹையராக ப்ரொஃபஷனல் ஹேக்கர், இந்த மாதிரி வந்து வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லா நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பட் இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட இன்டர்ஃபேஸை பார்த்து அந்த டிசைனை காப்பி பண்ணி அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணது. ஓகேவா? பட் இது வந்து இன்னும் டார்க் மோடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன வேணால் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே சர்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கும், நிறையா இருக்கும். பட் இது எல்லாமே எப்படின்னா வந்து ஆனியன் வெப்சைட்ஸை மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணி அதை மட்டும்தான் இண்டெக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும். எல்லாமே வந்து ஆனியன் வெப்சைட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன சர்ச்னா டார்ச். ஓகேவா? இந்த டார்ச்சுங்கிற சர்ச் இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட இதுவும் ஒரு டார்க் சர்ச் இன்ஜின் மாதிரி தான் இதுவும். ஸோ இது எப்படி இருக்குது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் இது ஒரு நேம் தான், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதில் நான் வந்து சர்ச் பண்ணுறேன் ஹவு டு ஹேக். பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் என்னென்னா வந்து லாஸ்ட் மாடிஃபை செலக்ட் பண்ணலாம். இது மாதிரி வந்து நமக்கு தேவையான டைட்டிலு, ரிலவன்சிஸ், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இது வந்து கரெக்டாக இண்டெக்ஸ் பண்ணி சொல்லும். பட் இது வந்து பர்ஃபெக்டாக அவ்வளோ ரிசல்ட் நம்ம கொடுக்காது. ஸோ நான் டார்ச் ப்ரௌசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் இதை நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்காது. நம்ம என்ன வேர்டு போட்டோமோ அது எங்கே இருக்கோ அந்த மாதிரி தான் கொடுக்கும். பட் இது கூட நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். சில டைம் நம்ம வந்து வெப்சைட் உள்ளே இருக்கிற வேர்டை வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது விட்டுடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் சர்ச் இன்ஜின்ஸ் தான். இப்போ இதிலே வந்து நிறையா சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஹிடன் விக்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக் டக் டோ இருக்குது, கிளியர் நெட்டுன்னு இருக்குது, அதே மாதிரி டார்ச் இருக்குது, கிஸ்லிங் சர்ச் இன்ஜின் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து டார்க் நெட்டில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் போய் இப்போது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நமக்குள்ள ஒரு மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் அதுக்கு போய் நான் வந்து இங்கே போய் பார்க்கலாம்.
நம்ம இங்கே வந்து மெயில் போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து மெயிலுக்கு வந்து நிறைய சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற சர்வீஸ் மெயில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டான் மெயில் அப்படிங்கிறது மெயில் அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஓகே, ப்ரோட்டான் மெயில் கொடுக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மெயிலோட லிங்க் நமக்கு கிடச்சி. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சர்ச் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு காட்ட போகுது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரோட்டான் மெயில். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜிமெயில் மாதிரி டார்க் வெப்புக்கு இருக்கிற ஒரு மெயில். ஓகேவா, ஸோ இந்த ப்ரோட்டான் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், இந்த டார்க் வெப்சைட் ஆனியன் சைட்லேயும் இருக்குது, அதே மாதிரி சர்ஃபேஸ் வெப்லேயும் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் கோ பேக் டு proton.com அப்படின்னு அப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரியல், அதாவது சர்ஃபேஸ் வெப்சைட்லேயும் இருக்குது. சர்ஃபேஸ் வெப்லேயே போய் நீங்கள் சைன்அப் பண்ணலாம். பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் அதே சேம் டைமில் இது வந்து ஆனியன், அதாவது நம்ம டார்க் வெப்லேயும் இருக்குது. ஓகேவா, ஆனியன் சைட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து reallife.comலையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், .onionலையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து 100% சேஃப்டி கொடுக்கும். பிகாஸ் செக்யூரிட்டி, இதுக்கு யூஸ் பண்ணுற செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஓகேவா, ஸோ இதோட செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட செக்யூரிட்டி வந்து நிறையா இருக்கனால உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எண்ட் டு என்கிரிப்ஷன்ஸ் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அப்போ பார்த்தது தான் இங்கேயும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பட் இது வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன நம்ம சொல்லலாம்னா இது வந்து வெப்சைட்லேயும் இருக்குது, அதாவது சர்ஃபேஸ் வெப்லேயும் இருக்குது, ஆனியன்லேயும் இருக்குது இல்லையா. பட் இப்போது இன்னும் இருக்கிற இதில் நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம், இன்னொரு வெப்சைட் பார்க்கலாம். அது டார் மெயில் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் சர்ச் இதில் போய் டார் மெயில் ஓப்பன் அடிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆனியன் வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் புது டேப்பில். எனக்கு வந்து ஒரு வெல்கம் போனேன். ஓகேவா, வெல்கம் போனால் ஸோ இது வந்து ஒரு ஹிடன் மெயில் பாக்ஸ் மாதிரி. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா டார் பாக்ஸில் மட்டும்தான் இருக்கும், அதாவது டார் வெப்சைட்டில் டார் ப்ரௌசரில் மட்டும்தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜிமெயிலேருந்து இதுக்கு மெயில் சென்ட் பண்ண முடியாது. டார் ப்ரௌசர் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஆனியன் டார்க் வெப்பில் இருக்கிற மெயில் வச்சுருக்காங்க மட்டும் தான் வந்து இதுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனானிமிட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ப்ரோட்டான் மெயில் மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செக்யூர் கொடுக்கும். ஓகேவா, இப்போ இதில் நம்ம எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்னா சிம்பிளாக வந்து நீங்கள் பேக் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போதே, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு இதுதான் வரும். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஏதாச்சும் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுக்கலாம். ஓகேவா, அண்ட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து டேரெக்டாக வந்து உங்களோட இந்த டார் ஆனியன் ப்ரௌசரோட இன்பாக்ஸுக்கும் வரும். அதே வந்து இந்த மெயிலுக்கு வந்த அப்புறம் அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் ஜிமெயிலுக்கு கூட அனுப்பும். ஓகேவா, இப்போது இதுதான் நம்மளோட மெயில் இல்லையா. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம மெயில். இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் லாகின் இருக்கு இல்லையா, லாகினுக்கு போயிட்டு இதில் வந்து நான் மெயில் பேஸ்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் ஜிமெயில் ஃபார்வர்டிங், சேஞ்ச் யுவர் கரண்ட் பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா, இப்போ சேஞ்ச் யுவர் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம போனோம்னா 2 ஆப்ஷன் இருக்குது, டெலிவரி டு லோக்கல் மெயில் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு கிவன் மெயில் அட்ரஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து frankie@gmail.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு கூட இந்த மெயிலு கூட வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். நம்ம சேவ் சேஞ்சஸ்ட்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளோட செக்யூரிட்டி வந்து 100% ஆகிடும். நம்மளை யாருமே ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ அவ்வளோ செக்யூராக இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் வந்து நிறையா மெயில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மெயில் டு டார், ஸோ இப்படி ஒரு மெயில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மெயில். அதே மாதிரி வந்து பிட் மெசேஜ்னு ஒரு மெயில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மெயில் உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பிட் மெயில், இமெயில் கேட்வே, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறையா மெயில் தேவைப்படும், நிறையா மெயில் ஐடி தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, இது வந்து கொஞ்சம் பேசிக் லெவல். ஓகேவா, இது வந்து டேரெக்ட் இன்பாக்ஸ்லேயே வர மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும்.
ஓகேவா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மெயில் ஈஸியாக வந்து டார்க் வெப்பில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது வந்து மெயில் ஐடியோட பேசிக்ஸ். ஓகேவா.